ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து HW22 ப்ளஸ் அப்படின்னு சொல்லல ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஸ்ரீலங்காவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தர்றேன், நீங்கள் அது மூலிமா பெற்றுக்கொள்ளலாம். மற்ற ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு இது கிஃப்டாக கிடச்சிச்சு, அதனால தான் பெக் உடச்சிருக்கு. பாக்ஸை சுற்றி பார்த்தோம்னா அதிலோட பிராண்ட் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதில் அந்த பிளாக் கலர் ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். HW22 ப்ளஸ் அந்த எப்பையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது தான் பாக்ஸை திறந்தானே உள்ளுக்குள்ள வாட்ச். இந்த வாட்சில் பெரிதளவாக எதுவும் இல்லை, 2 பட்டி வாட்ச், உள்ளுக்கு சார்ஜர் அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த வாட்ச் பட்டியை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்ல ஒரு கலர் அப்படின்னா பிளாக்லேயே நல்ல பிளாக், டார்க்கான பிளாக் ஒன்று. பட்டியும் நல்லா இருக்குது. மற்ற பட்டியும் எடுத்து பார்த்தா அதில் நிறைய ஹோல்ட் இருக்கனால நம்ம வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பெருசாக டேமேஜ் ஆகாது, நல்ல பட்டியாக இருக்குது. இப்போ இந்த நிறைய ஷாப்பில் இருக்குது, இந்த பட்டிகளையும் மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் வேணும்னா. அடுத்து பாக்ஸுகளுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. அது பட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி என்னமோ இருக்குது, அது சரியாக தெரில. நம்ம கேட்லாக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்கணும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வித்தியாசமாக இருக்குது, நான் பார்த்த ஸ்மார்ட் வாட்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மேலே ஒரு பொலித்தீன் இருக்கும், ஆனால் அதை கழட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ தான் இந்த ஏன் கழட்டியிருக்காங்கன்னு எனக்கு அந்த வச்சில் பாருங்கள், டெம்பட் ஒன்று அடிச்சிருக்காங்க. டெம்பட் அடிச்சு தான் இருக்குது வச்சு மேலே. வச்சு பார்க்க அழகாக நீட்டாக இருக்குது, நல்ல ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அந்த வச்சு மேலே உள்ள கவர் அப்படின்னா அந்த பாக்ஸை ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஒரு கவர் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம பட்டியை எப்படி போடுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம கைக்கு எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த கேட்லாக்கை வச்சு தான் நம்ம அதை கனெக்ட் பண்ண வேண்டி வருமா இருக்கும். மற்றது கேட்லாக் பண்ணுறது அது வந்து தலை பார்ப்போம். ரைட், இது வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்குது, அதனால் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களே பார்த்து கொள்ளலாம். இந்த சைனீஸ்னால சைனீஸ்லேயும் கரெக்டாக எழுதியிருக்கும், அது மற்ற சைடுக்கு இருக்க பார்ப்போம். அதையும் இதில் உள்ள மெனு, எப்படி சார்ஜ் பண்ணுற பாயிண்ட், உங்களுக்கு எந்த மூலியமாக எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது தான் அந்த சைனீஸில் எழுதியிருக்குது. இது எப்படின்னு நமக்கு தெரியாது, அதனால் இங்கிலீஷோடதே பார்த்துக்குவோம். இதுலேயும் எல்லா ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாக்ஸ் உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா சும்மா மேலே கவர் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த இருக்குது சார்ஜர். இது தான் நம்மளோட வச்சுக்கான சார்ஜர். அதில் மேலே ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி மற்ற சைட் மேக்னெட் ஒன்று இருக்கும், அதுதான் மேக்னெட். எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பின்னிக்கால இன்னும் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இதில் வந்து சைஸ் என்ன, ப்ளூடூத் மெமரி, ப்ளூடூத் எப்படி சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு யூஸ் பண்ணுற என்ன ஆப், எல்லா ஆப்பையுமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், வச்சு செட் பண்ணி பார்ப்போம். நல்லாவே இருக்குது, பெரிய அளவு வெயிட் ஒன்றுமே இல்லை. ஸ்மார்ட் வாட்ச் அந்த அளவு வெயிட் ஒன்று இருக்கும். மேக்னெட்டை செட் பண்ணுறப்போ மேக்னெட் அந்த பக்கெட் வராது போல், அதனால மாற்றி ஓகே அந்த சைட் தான் ஸ்மார்ட் வாட்ச் வருது. அந்த ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சைட் தான் அந்த மேக்னெட்டில் ஒட்டுப்படுது. ஸோ அப்படி தான் சார்ஜ் போடணும், அதனால் சார்ஜர் இப்போ ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பட்டி போடுறதுக்கான பார்த்தா ஓகே, பட்டி போடுறது அந்த இடத்துல தான், அதுதான் அந்த கோர்னரில் அந்த உள்ளுக்கால போகிற மாதிரி ஒரு துண்டுன்னு வச்சுப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்கணும், இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் கையில் வைக்கிறதுக்கு முதல் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும் சைட்ஸ் எல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அந்த பட்டியை டைட் பண்ணுவோம். பட்டி டைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. அது தான் நமக்குள்ளே ஏசி திரும்ப கலண்டு வராமல் இருக்கும். ஓகே, நான் போடுறப்ப உங்களுக்கு விளங்கமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. போடகிலே ஒன்றாயிடுச்சு வச்சு, இப்படி தான் உள்ளுக்கு இருக்கும். அந்த ஹார்ட் பீட் அது தான் ஒன்றாயிருக்கு. அப்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சத்தில் சென்சார் வேலை செய்யும். அப்படியே மற்ற பட்டியும் போட்டு ஓகே, இது தான் சென்சர், தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம், இது தான் சென்சர். மற்ற பட்டியும் போட்டால் ஓகே, அதுவும் டைட்டாக தான் இருக்குது. லேஸு, ஏன்னா நம்ம எதுவும் வேலை செஞ்சுருக்கப்போ கலண்டு விழாமல் இருக்கணும். ஒன்னாகி இருக்குது. சார்ஜெல்லாம் இப்படி 2 hours மாதிரி போடணும். எடுத்தோடனே அனிமேஷன் நல்லாவே இருக்குது. இந்த அனிமேஷனில் நிறைய மாற்றம் செய்யலாம் நம்ம. திஸ் ஒன் மெனுவும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. நம்ம இன்னும் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணோன்னு பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. இதை வந்து நம்ம மாற்றலாம்னு நினைக்கிறேன், அந்த அனிமேஷன் இருக்கதை. ஓகே, அதை டச் பண்ணியும் மாற்றலாம், பின்னுக்கால ரொட்டேட் பண்ணி மாற்றலாம். ரொட்டேட் பண்ணியும் பார்த்துருவோம். ஓகே, இந்த பாருங்கள் மாறுபடுது. இதில் வந்து 13 14 இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
நான் பார்த்ததில்ல. இன்னும் நான் ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கல, எல்லாம் பார்க்குறேன். பார்த்துட்டு இப்போ நம்ம கைக்கு கட்டி பார்ப்போம் நம்மளோட சரியா அப்படின்னு சொல்லி அந்த லொக் பண்ணுறத பாருங்கள். லொக் பண்ணுறப்ப சரியாக லொக் பண்ணணும். அந்தளவு தான் அந்த பட்டி அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ அதை உள்ளுக்கு போட்டால் கைக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.